ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் உண்டான ரிசல்ட்ஸ் வந்து நேற்று வந்தது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிசல்ட்ஸை பாதிக்குமா அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, நம்ம இப்படி ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்கோம். யாரையும் பயப்படுத்தணுங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது, சரிங்களா? பட் இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கு, பட் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் உண்டான ரிசல்ட்ஸ் வந்து நேற்று வந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் சீட்ஸ் எடுத்திருந்தாங்க. இதில் வந்து பர்டிகுலராக நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து எய்ம்ஸ் காலேஜோ இல்லை வேறு கவர்மெண்ட் காலேஜஸோ சூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணுவாங்க, நல்ல ரேங்கிங் இருக்கிறவங்க, சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எய்ம்ஸ்ல கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் வந்து எந்த க்ளோசிங் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சது, அதே மாதிரி இந்த வருஷம் எந்த க்ளோசிங் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்கோம். இதுல என்ன ஷாக்கிங் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னா, பின்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங் ரிப்போர்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு 2023 உங்களுக்கு வந்து 4377 முடிஞ்சிருக்கு. 2024 4454. ஸோ ஓரளவுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இடபிள்யூஎஸ்க்கு உங்களுக்கு பார்க்கும் பொழுது இங்கே வந்து 6549 முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து 6186 முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ். அப்படிங்கும்போது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஓபிசி கேட்டகரி அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இங்கே 5254, இங்கே 5142. இதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து எஸ்சின்னு பார்க்கும்பொழுது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறையவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டிக்கு பார்க்கும்பொழுது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறையவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எய்ம்ஸில் பர்டிகுலராக காலேஜில் சீட்ஸ் எடுத்தவங்களோட க்ளோசிங் ரேங்க், சரிங்களா? இதில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் இந்த எய்ம்ஸில் சீட்ஸ் எடுக்காதவங்க மோஸ்ட்லி கொஞ்சம் ரேங்கிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சீட்ஸ் எடுக்கணும் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்படிங்கிறத நினப்பு வச்சு அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் எம்பிபிஎஸ் காலேஜஸில் எவ்வளோ க்ளோசிங் ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஓப்பனில் வந்து லாஸ்ட் இயர் வந்து 17500 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 13600 முடிஞ்சிருச்சுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்க்கு 21500 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 23400. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து ஓபிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18600 முடிஞ்சிருக்கு. இங்கே 13900 முடிஞ்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஒரு 4500 ரேங்கிங் கீழே கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து எஸ்சிக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எஸ்டிக்கு இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5000 ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அதாவது 36 கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ், இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ பேர் எந்த ரேங்கிங்கில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. எதுக்கெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நிறையவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இதோட இம்பேக்ட் எப்படி நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் எடுக்கும் பொழுது இதோட இம்பேக்ட்ஸ் வந்து அங்கே பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும், சரிங்களா? இது எதனால் பாதிக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி மற்ற கேட்டகரிக்கு அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கோ இல்லைனா எஸ்சி எஸ்டிக்கோ பாதிக்குமா அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் ரெண்டு பேருமே ஓப்பன் சீட்டில் தான் வருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இடபிள்யூஎஸ்க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால மோஸ்ட் ப்ராபப்ளி லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்கை பார்க்கும் பொழுது பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த ரேங்கிங்குள்ளே முடிஞ்சிருக்கு. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் க்ளோசிங் ரேங்க் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்ட் 1ல் இந்த
எக்ஸாக்ட் ரேங்கிங் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சீட்ஸ் வந்து கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பிசி, பிசிஎம், எம்பிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஓபிசிக்குள்ள வருவாங்க. சரிங்களா? அப்போ இங்கேயே உங்களுக்கு வந்து 2023ல கம்பேர் பண்ணும்போது 2024ல உங்களுக்கு நியரஸ்ட்டா 5000 ரேங்கிங் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ நியரஸ்ட்டா 5000 ரேங்கிங் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இங்கேயுமே ரேங்கிங் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த பார்டர் ரேஞ்ச்ல இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பார்டர் ரேஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரவுண்ட் 1ல ரேங்கிங் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு நல்லாவே சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க அந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, கைண்ட் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பர்ட்டிகுலரா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லயும் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல சொல்ல வந்தோம். சரிங்களா? சப்போஸ் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் கிடைச்சிரும். கவர்மெண்ட் காலேஜ்ல 18,500 தான் ஃபீஸு. நம்ம அதிலேயே போய் படிச்சுருவோம் அப்படிங்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இந்த எட்ஜ் பாயிண்ட்ல அதாவது 3100, 4013 அதே மாரி 4589 இந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு 50 பிளஸ் ஆர் மைனஸ் ரேங்கிங்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சீட்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல சொல்ல வந்தோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டால அவங்களுக்கு ரேங்கிங் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால ஓபிசி, பிசிஎம், பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டேட் கவுன்சிலிங்ல கண்டிப்பாக இதுக்கு முந்தின ரேங்கிங்லே முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3118னா உங்களுக்கு ஒரு 3000லேயே க்ளோசிங் ரேங்கா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 4013ல முடிஞ்சிருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3900லேயே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி எம்பிசிக்கு 4589ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா 4400லேயே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கனே ஒழிய கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நாமளும் போட்டு தான் இது வந்து கிளியர் வீடியோவா நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயும் நீங்க வந்து எஸ்பெஷலி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கும்போது இங்க பாருங்க, இந்த வந்து ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இங்கேயுமே உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இதை விட கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 5000 ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கேயுமே எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு யாரு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி கேண்டிடேட்ஸ் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு இதை விட ஒரு 50 பிளஸ் ஆர் மைனஸ் ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ யாருமே வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பா நல்ல ரேங்கிங்ல நல்ல காலேஜ்ல உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் சாய்ஸ் ஃபில் பண்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.